ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா கோயிங் 2.0 சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான க்யூட்டான லவ் ஸ்டோரி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவுக்கு நம்ம ஒன் லைனர்னா சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்ட் ஆகி நம்ம ஹீரோயினோட அப்பா கார் ஓட்டிகிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினி சின்ன பொண்ணாக இருப்பாங்க. அப்போ யாரும் ஹீரோயினோட அப்பாவோட கழுத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி கத்துறாங்க வீடு வீடுன்னு. ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். காரை நிறுத்த சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த திருட வந்து அவரோட கழுத்தை அழுத்தமாக பிடிக்க அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த காரு ஒரு லேடி மேலே போய் இடிச்சிருது. அந்த லேடி அங்கேயே இறந்துடுறாங்க. இப்போ சில வருஷங்கள் கழிஞ்சு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அவங்க ஒரு டெடி பேர் காஸ்டியூம் போடுங்கன்னு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காஸ்டியூம் கட்டுறப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது, ஆனால் ஏன் இன்னும் வரல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நான் ஸ்கூலில் ஏற்கனவே லீவ் அப்ளை பண்ணிட்டேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ரோட் கிராஸ் பண்ணலான்னு போகிறப்போ அவங்கள ஒரு கார் இடிக்க வருது. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரு. ஹீரோயின் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்காங்க போல. அவங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடி இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி தான் அந்த பாட்டில் வந்து நிற்கிது. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு என்ன வந்திருக்கு பார்க்கலாம் சொல்லி ஒரு சீட் எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு பொண்ணு கிஸ் பண்ணணும் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஹீரோ நோராவை தான் சூஸ் பண்ணுவான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சோல்மேட்டு, சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை கிஸ் பண்ண சொல்ல அப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. இந்த நோரா கிட்ட ஹீரோட பிரதர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அப்போ அந்த நோராவும் ஓகே சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோட தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகேனா நான் சீக்கிரமாகவே என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேயும் ஒரு பிரதர்கிட்டையும் உங்கள் ரெண்டு பேரில் யார் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு கொடுக்குறீங்களோ அவங்க தான் இந்த குடும்பத்தோட ஹெட்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பாரு. ஹீரோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போகிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நோரா எங்கே இருக்கா, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நோரா கிட்ட இவன் எங்கே போகிறான், இவன் வேற யாரையும் கிஸ் பண்ண போகல இல்லையா அப்படின்னு கேட்க நோரா பின்னாடியே ஓடுறா. அப்போதான் ஹீரோ வந்து வெளியே பார்த்துருப்பாரு. ஹீரோயின் டெடிபேர் காஸ்டியூம் போடுன்னு ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க காஸ்டியூமை கட்டுறப்போ ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அவங்கள கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ தான் ஹீரோயின் ரோடு கிராஸ் பண்ணுறப்போ அந்த கார் வந்து இடிக்க வந்திருக்கும். அப்போ தான் ஹீரோ காப்பாற்றிட்டு கிஸ் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வந்து சாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான், இவனுக்கு எதனா ஆச்சு, இவனுக்கு எதனா ஓசிடி பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த நோரா ஹீரோவை நிறுத்த சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் ஹீரோயினை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அந்த நோரா கோவது. அப்போ ஹீரோ நிறுத்திட்டு அவங்கக்கிட்ட இவ தான் என்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு உங்களோட பில்லெல்லாம் நான் செட்டில் பண்ணுறேன், நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காங்க, யாரும் உன்னோட ஃபியான்சி என்னை போக விடுன்னு. ஹீரோவால் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண விடாம தூக்கிறாரு. இங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோரா கிட்ட உனக்கு ஹீரோக்கும் எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்க இன்னொருத்தன் கேட்குறான், ஹீரோக்கு எப்படி திடீர்னு ஃபியான்சி வந்துட்டான்னு. அதுக்கு அந்த நோரா சொல்கிறா, இல்லை அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான்னு. இங்கே ஹீரோவும் ஹீரோயினையும் காரில் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை போக விடு, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாதுன்னு. அதுக்கு ஹீரோ, நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே கிஸ் பண்ணிட்டு உனக்கு இன்னும் தெரியலையான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் அடிக்க போக ஹீரோ கையை பிடிச்சிக்கின்னு, ஏன் இவ்வளோ கோவம், நான் உங்ககிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கலையே, உனக்கு வேணா என்ன அப்புறமா அடிச்சுக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின், உனக்கு என்ன வேணும், என்னை போக விடுன்னு சொல்லி கதவை திறக்க பார்க்க ஹீரோ லாக் பண்ணிடுறாரு. அப்படி இருந்தால் அவங்க கதவை திறக்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, நம்ம ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் பற்றி மட்டும் தான் பேசணும், ஏன் இவ்வளோ பதறேன்னு. அதுக்கு ஹீரோயின், வாய்ப்பே இல்லை, நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, நான் உனக்கு $1 மில்லியன் தரேன், 6 மாதத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், என்னை போக விடுன்னு சொல்ல இப்போ ஹீரோ இந்த காரோட ஒருத்த 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு இடத்துல பார்க்க சொல்கிறாரு. அவங்க ஹீரோயினால ஸ்க்ராட்ச் ஏற்பட்டிருக்கு. ஹீரோ சொல்கிறாரு, இப்போ நீ எனக்கு $500,000 கடனாளி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நீ என்னை கட்டாயப்படுத்தினால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ லாக்கை திறந்து விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் கார்லேருந்து இறங்கிறாங்க. மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஹீரோவை பற்றி, நீ மிரட்டலுக்கு மசிய மாட்டேன், அன்புக்கு தான் மசியும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ கிட்டத்தட்ட காரில் அடிப்படை பார்த்தியா, அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹீரோயின் அந்த காரை இடிக்க வந்ததை பற்றி யோசிச்சுட்டு மெசேஜை பார்க்குறாங்க. அந்த மெசேஜில்
என்னோட வெல்கம் கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ காலேஜ் சேர்ந்துட்டதா கேள்விப்பட்டேன். காலம் ரொம்ப வேகமாக ஓடிச்சு. என்ன காலேஜ் விட்டு நின்றுட்டியா? அந்த கிழமைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கிழமை கோமாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ கஷ்டப்படுறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஹீரோயினி, நம்ம சீக்கிரமாகவே சந்திக்க போகிறோன்னு உனக்கு ஆர்வமாக இருக்கா? நான் உனக்காக வெல்கம் கிஃப்ட்டு வீட்டுக்கு அனுப்புகிறேன். நீ இன்னும் அந்த பழைய வீட்டில் தான் இருக்கியான்னு மெசேஜ் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி, யாரா நீ? எனக்கு ஏன் பயம் புத்துற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்க? உனக்கு என்ன வேணும்னு கேட்க, அப்போ ஆப்போசிட்லேருந்து டாக்டர் தான் பேசிகிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருந்து. இந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட எதுவும் பிரச்சனைன்னு கேட்க, ஹீரோயினி ஃபோனை பார்த்துட்டு, சாரி டாக்டர், நான் நல்லா இருக்கேன், என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டரும், உங்கள் அப்பாவோட அட்வான்ஸ் தீர்ந்து போச்சு, உங்கள் பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்னும் பணம் கட்டலை, கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அப்போ யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோவோட காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு உன் மனசை மாற்றிக்கிட்டியான்னு. அதுக்கு ஹீரோயினி 1.5 மில்லியன் சொல்லு. ஹீரோ மனசுக்குள்ளேயே, நீ உண்மையிலேயே பணத்து மேலே தான் குறியா இருக்க, பார்த்தா முன்னாடி கெத்து காட்டின போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் எதுவும் சொல்லலைன்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க பார்க்க, ஹீரோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஏற்றுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினியும் ரூமில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஹீரோ வர்றாரு. ஹீரோ என்ன கேட்குறாரு, நீ போய் குளிக்கிறியா இல்லைன்னா வெளியே போறியான்னு. ஹீரோயினே போய் குளிச்சுட்டு வராங்க. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ மடி மேலே உட்கார வச்சுன்னு அவங்கள செக் பண்ணிட்டு உள்ளே எதுவும் போடலையான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இல்லை என் துணியை ஈரமாயிடுச்சு சொல்லி ஏந்துக்க பார்க்க, அப்போ ஹீரோ அமைதியாக உட்காருன்னு அவங்கள வாசனை பிடிக்கிறாரு. ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு காலேஜ் செக் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ எந்த பாடி வாஷும் யூஸ் பண்ணலையான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் உள்ளே எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் அனுப்புகிறாரு அவங்களுக்கு. அனுப்பிட்டு சொல்கிறாரு, நாளைக்கு காலைல 10 மணிக்கு போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்துடுவான்னு. அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே காலேஜ் செக் ஓகே ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே 2 பேரும் பெட்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, எல்லாமே இதுக்கு தானே தலைகாணி மாதிரி படுத்துட்ருக்கு அப்படின்னு யோசிக்க, ஹீரோ சொல்கிறாரு, அதிகமாக சத்தம் போடாதான்னு. அதுக்கு ஹீரோயின், நான் எந்த சத்தமும் போடலையே அப்படின்னு யோசிக்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மூச்சு ரொம்ப சத்தமாக விடாதன்னு. அப்போ ஹீரோயின் வாயை வச்சு மறைச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட பின்னாடி தட்டுறாரு. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவன் நிஜமாவே என் பின்னாடி தட்டிட்டானான்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ செத்து எத்தனை மாதம் இருக்கும், உன்னோட பாடி மரக்கட்டை மாதிரி இருக்குது, ஒரு மரக்கட்டை கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னோட பாடி இருக்குமா இருக்கா, உன்னோட பாடி தான் இருக்குமா இருக்கா, அதுவும் அந்த பார்ட் சரி விடு, பெட்டில் பண்ண முடியாதவங்க சில விசித்திரமான ஆசைங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் சிஓ மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் நான் எப்படி ரிலாக்ஸாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணி, கண்ணை மூடி, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுறாரு. ஹீரோயினியும் தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரோயினி பாதிலே கால் வருது. அவங்களாம் அட்டன் பண்ணுறதுக்காக எழுந்துக்கிறாங்க. அப்படியே கிளம்பிடுறாங்க போல இருக்கு. கீழே வந்து அவங்க கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் தான் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பாட்டிகிட்டே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு ஒத்துக்குனாங்க. அதோட உங்கள் அப்பாவோட நிலைமையிலே சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோனே சரி ஓகேன்னு கிளம்புறாங்க. அப்போ அவங்க பின்னாடி யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க, யாரும் இல்லைன்றதுனால போயிடுறாங்க. அப்போ அவங்க பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், நம்ம சீக்கிரமாகவே சந்திக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அவங்க டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் அப்பா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினாருனா அவர் ஏந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே டெய்லி 2500 ரூபாய் தேவைப்படுது, அதோட அவர் ஏந்துக்கிறதுனா அதிகமாக செலவாகும், உங்கள் பாட்டிக்கு வேறு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அது 1 மில்லியனுக்கு மேலே செலவாகும், நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அதை செய்யுங்க, நான் ஏற்கனவே பாக்கியெல்லாம் கட்டிட்டேன், இதுக்கு மேலே தேவைப்படுற காசை நான் சீக்கிரமாகவே கட்டிடுவேன், அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் எனக்கு சரி ஓகே எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஹீரோயின் அவங்க அப்பாவோட ரூமை பார்த்து, நீங்கள் தைரியமாக 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குற்றவாளியை பிடிச்சி கொடுத்தீங்க, அதோட 15 வருஷமாக கோமாவில் இருக்கீங்க, அந்த கேங்கு நம்மளை பழி வாங்குவாருன்ட்டு உங்களோட ஆதாரத்தெல்லாம் போலீஸ் அழிச்சிட்டாங்க, நீங்கள் இறந்துட்டு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக திரும்பி வருவீங்க, நான் உங்களை முழிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஒருத்த வந்து ஹீரோயினோட அப்பா ரூமுக்கு முன்னாடி நின்று, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறான். அதான் அந்த லேடி அடிச்சு போட்டிருப்பார் இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக் தான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அம்மா அம்மா அழுதுருப்பான். அந்த சின்ன பையன் தான் பொழுது இவன். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்து நீ உயிரோடு இருக்கிறதுனால
என்னோட ரிவெஞ்ச் இன்னும் நல்லா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ அந்த மிஸ்ஸஸோட மகன் ஊருக்கு வந்தோடனே அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதான், நீ மற்ற வின் குடும்பத்தோட சொத்தை அடையலைன்னா நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயினியை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணால உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷத்தையும் அவமானத்தையும் கொண்டு வர முடியும், இதுல வேற நீங்க நிச்சயதார்த்தத்தை வேற சந்தேகப்படுறீங்களா, என்னோட அன்பான அப்பா அம்மா நீங்க ரொம்ப கவலைப்படுறதுனால உங்களுக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நீ சீக்கிரமா போய் ரெடி ஆகு, நம்ம இன்னைக்கு நம்மளோட மேரேஜை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லு. அனௌன்ஸ்மெண்ட்டா எங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோ என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ரொம்ப அழகா ரெடி ஆகி வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வர சொல்லி அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு. அந்த அக்ரிமெண்ட்ல நான் உனக்கு இந்த மேரேஜுக்காக 1.5 மில்லியன் தருவேன், அதோட எனக்கு இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியும்னு தோணுதோ அப்பயே முடிச்சிடுவேன், நம்ம 2 பேரோட பர்சனல் லைஃப்ல 2 பேருமே தலையிடக்கூடாது, நம்ம மேரேஜ் சீக்ரெட்டாவே இருக்கணும், நம்ம கான்ட்ராக்டை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. அதுக்கு ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, டைவர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு 3 மில்லியன் காம்பன்சேஷன் கிடைக்கும், ஒருவேளை நீ பிரெக்னென்ட் ஆயிட்டனா அந்த கஸ்டடியை நான் தான் எடுத்துப்பேன், நீ குழந்தைய வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதுக்கு சம்மதிச்சு கையெழுத்து போட்டுடுறாங்க. அப்போ ஹீரோயின் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்க. அதுக்கு ஹீரோ, நீ யாரை பற்றி கவலைப்பட தேவையில்ல, நீ என்ன மட்டும் லவ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் எனக்கு புரிஞ்சது சொல்ல. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ஏன் இவ்வளோ இறுக்கமா இருக்க, நீ இது முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா, உனக்கு நடிக்கிறது எப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்க. ஹீரோயினும் நான் என்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பேன் சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோவும் ஹீரோயினையும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, இவ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல், எந்த குடும்பத்தை சேர்ந்தோ தெரியலையே, 2 பேரும் ஒன்றா பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டெல்லாம், இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட பிரதர், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோவும், என்னோட பிரதரோட என்கேஜ்மெண்ட்ல நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இவ தான் என்னோட ஒய்ஃபு, இப்போதான் நாங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன், இவர் உண்மையாவே கரடியை கல்யாணம் பண்ணிக்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் எங்களுக்கு எடுத்துட்டு வந்த கிஃப்ட் கொடுக்க. அதுக்கு அந்த நோரா, நீ உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு ஹீரோவை கேட்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு கண்ணு தெரியலையா இல்லை கை இல்லையா, கிஃப்ட் கொடுத்தா வாங்கணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்க. அந்த பிரதரும் அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாரு. அப்புறம் ஹீரோ சொல்றாரு, நாங்கள் வந்து வேலை முடிஞ்சிச்சு, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் சொல்ல. அப்போ அந்த நோரா ஹீரோவை கூப்பிட்றா. ஹீரோவும் உங்களுக்கு என்னோட கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் கார்ல உட்காந்துட்டு இருக்கப்போ ஹீரோக்கு கால் வருது, அந்த நோரா கிட்ட இருந்தா போல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்ன ஹீரோ கட்டாய பத்தி கல்யாணம் பண்ணது காரணம் அந்த நோரா தான் போல இருக்கு, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங்கை பார்த்து, அழகா இருக்கு ஆனா சைஸு சரியில்லை சொல்லி கழட்டி கையில வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ உள்ள வராரு. ஹீரோ உள்ள வந்தோன்னு ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோ நோரா அழுதுட்டு இருக்காங்க, உங்க 2 பேருக்குள்ள எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு கேட்க. ஹீரோ கோவமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப வேகமாவே ஓட்டுறாரு. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பாஸ்ட்ல அவங்க அப்பா ஓட்டுனது அந்த ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால காரை நிறுத்துங்கன்னு சொல்லி கத்த. ஹீரோவும் காரை நிறுத்திடுறாரு. ஹீரோயின் காரை விட்டு இறங்கி சாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, உன்னோட இடத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ யாருங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பயந்து போய் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கார்ல இருந்து இறங்குறப்போ அவங்க கார்ல இருந்து ஒரு ஷூ கீழே விழுந்திருக்கும். இந்த ஷூவை ஒருத்தன் கத்தியில தூக்கிட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடியுது. இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சாரி கேஸ், என்னோட ஃபோனு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் என்னால் வீடியோவை ரெகுலராக போட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.